அறுபடை வீட்டினில் வாழ்கின்றவன் வடிவேல் முருகன் அழகை பாடு. முருகன் மகிமைகளை தொகுத்து தேன் தமிழில் குழைத்து இறை உணர்வில் திளைத்து பாடு. சரவண பொய்கையில் அருள்கின்ற முருகனை தாங்கிடும் தாமரையாக்கு. என்னை படைத்திட்ட முருகனும் திருவடி பணிந்தேன் பாக்கள் பாட இசை ஞானமெனதாக்கு. திருச்செந்தூரின் திருக்குமரன் இவன் மூத்தவனோ அந்த யானை முகன் சிவபாலன் இவன் உமையாளின் மகன். முருகா என அழைத்திடவே மெழுகாய் மனம் கரைகிறதே. முருகா முருகா முருகா. குன்றிருக்குமிடம் குமரன் இருப்பிடம் அங்கு மலை மகளின் மகனாட்சி. அந்த சுவாமி மலை ஞான பழனி மலை அந்த மருத மலையுமே அதன் சாட்சி. தெய்வ யானை ஒரு புறம் வள்ளி மறுபுறம் நடுவில் முருகன் அந்த திருக்காட்சி. அதை கண்டு மனம் குளிரும் கண்கள் கசிந்துருகும் எங்கும் பக்தி பரவசமாச்சு. அறுபடை வீட்டினில் வாழ்கின்றவன் ஓமெனும் பிரணவ மந்திர பொருளை சிவனுக்கு எடுத்துரைத்த பெருமானே. சிவன் செவி மடுக்க மகன் பொருளுரைக்க நீ குமர குரு பரன்னாயே. சக்தி வேல் கொடுத்து நீ போர் தொடுத்து அந்த சூரனை நீ சம்ஹரித்தாயே. அந்த மகிழ்ச்சியை அழித்த ஐயன் ஐயப்பன் சோதரன் முருகன் நீதானே. அறுபடை வீட்டினில் வாழ்கின்றவன் வடிவேல் முருகன் அழகை பாடு. முருகன் மகிமைகளை தொகுத்து தேன் தமிழில் குழைத்து இறை உணர்வில் திளைத்து பாடு. சரவண பொய்கையில் அருள்கின்ற முருகனை தாங்கிடும் தாமரையாக்கு. என்னை படைத்திட்ட முருகனும் திருவடி பணிந்தேன் பாக்கள் பாட இசை ஞானமெனதாக்கு. திருச்செந்தூரின் திருக்குமரன் இவன் மூத்தவனோ அந்த யானை முகன் சிவபாலன் இவன் உமையாளின் மகன். முருகா என அழைத்திடவே மெழுகாய் மனம் கரைகிறதே. முருகா